சீட்டு கேட்கிற அந்த அருகதை யோகிதை எல்லாம் இழந்து சிபிஎம் வெகு காலம் ஆகி போச்சு. அறிவாலயத்திலிருந்து திமுகவுடைய கட்சி பணத்தை இவங்க கட்சிக்கு எப்ப டிரான்ஸ்பர் ஆச்சோ. சேலத்துக்கு சில கட்சிகள் இங்க வரதா இவர் மத்திய இணையமைச்சர் சொல்லியிருந்தார் எல்முருகன். அது எப்போ நடக்கும்? அது கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு முயற்சின்னு ஒரு விமர்சனமும் வருது. இல்ல அப்படி இல்ல, அது அது அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியவர் அவர். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக அவர் சொல்லியிருக்காரு. அவரும் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. வரட்டும். ஆமா, தப்பு இல்லையிலே அவர் தலைமையில இருந்து சொல்லியிருக்கலாம். நாங்க எங்க லெவலுக்கு சொல்ல முடியாது. விமர்சனங்கள் வருது. திமுக கூட்டணியில குழப்பம் ஏற்படுது. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கவங்க பாஜக கூட்டணியோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீணா குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அது பொய்ன்னு சொல்றாங்க. அதாவது திமுக கூட்டணில இருந்து யாரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டு மொத்தமா அந்த கூட்டணியை இந்த தடவை வீட்டுக்கு அனுப்புறதுல தான் அந்த மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அது ஒன்றும் அதை ஒன்றும் குறைச்சி பேச வேண்டியதில்லை. அது ஆளும் பிரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கள் கூட எங்களுக்கு சீட்டு அதிகம் கேட்போம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சீட்டு கேட்குற அந்த அருகதை யோகிதை எல்லாம் இழந்து சிபிஎம் வெகு காலம் ஆகி போச்சு. அவங்களுக்கு எப்போ ஒரு நாடாளுமன்ற சீட்டுக்காக பணம் அபிஷியலாக வாங்கினாங்களோ, அறிவாலயத்திலிருந்து திமுகவுடைய கட்சி பணத்தை இவங்க கட்சிக்கு எப்ப டிரான்ஸ்பர் ஆச்சோ என்ன, அது அப்பவே முடிஞ்சு போச்சு. சிபிஎம் யோகிதை அருகதை என்ன, அவங்களுடைய தகுதி அத்தனையும் இழந்துட்டாங்க. அப்புறம் இனிமே சிபிஎம் போய் எனக்கு அதிக சீட்டு வேணுங்கிறது அவனா அறிவாலயத்தினுடைய அடிவரடிகள் தான் இப்ப சிபிஎம். திமுகவில் இருக்கிற உடன்பிறப்பு கூட யாருக்காவது ரோசம் இருக்கும். அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரோசம் இருப்பதா நான் கருதல. ரோசம் ஆசைதான் இருக்கலாம். ஆசை இருக்குது, அம்சம் இருக்குது. அம்சம் வேணும் இல்ல என்ன, ஆசை இருக்குது தாசல் பண்ண என்ன, அம்சம் இல்லையே. அதெல்லாம் நாங்க நாங்க அரசியல் நிலவரம் பத்தி பேசுறோம். அதெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்க. நீங்க ஏதாவது 4 சீட் கொடுக்க போறீங்களா என்ன? அதெல்லாம் பத்திரிகைகள் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் நாங்க ஒன்றும் அதுக்கான காலகட்டம் இப்பெல்லாம் தேர்தல் அறிவிக்கிட்டோம். எல்லாத்தையும் எங்களுடைய தேசிய தலைமை தான் பேசும். எத்தனை சீட்டு எங்களுக்கு, யார் எந்த கட்சியில் எவ்வளவு பேர் நிக்கிறது, இதை எடுக்கிற முடிவு கூட எங்களுடைய தமிழ்நாட்டு தேசிய தலைவருக்கு தான். என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் இருக்காருல்ல, யாரு, அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர், அவர் தான் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு, எந்தெந்த கட்சியோட கூட்டணி, இந்த முடிவு கூட அவர் தான் எடுப்பார். மிக தெளிவா சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி அமைப்பதுதான். அதற்காக மட்டும்தான் உழைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 100% அதற்காக உழைக்கும். திருவாரூர்ல மாநில தலைவர் பங்கேற்ற பேரணிக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. தடையை மீறி பேரணி போயிட்டு இருக்கு. அது உங்களுடைய கருத்து சார்? அனுமதி வழங்கவில்லை அரசு. எங்க எல்லா பக்கங்களும் தான் இப்போ இது கூட தான் அனுமதி வழங்கல. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கூட அது திமுக ஆட்சி அனுமதி வழங்கல. ஆனாலும் இன்னைக்கு உயர்நீதிமன்ற அனுமதி வழங்கியிருக்கு. அதனால நாங்கள் 6 படை வேட்டியும் அங்கே அமைக்க போறோம். ஒரு மகத்தான ஒரு ஆன்மீக மாநாடு அங்கே நடக்க போகுது. ஆக எதைத்தான் இவங்க அனுமதிச்சாங்க? இனி இவங்க அனுமதிக்காதெல்லாம் கிடையாது. இனிமே மக்கள் இவங்களை அனுமதிக்கிறாங்களாங்கிறதான் பார்க்கணும். ஆக இனி அவங்கள மக்கள் அனுமதிக்க போறதில்லை, தூக்கி எறிய போறாங்க. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். அடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான்.